வெல்கம் டு ஈரோட் கிச்சன். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் கிட்டத்தட்ட மறந்து போன ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஐட்டங்க. இதோட பேர் வந்து பொரி விளங்கா உருண்டை. சரிங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. 1 கப்பு புழுங்கல் அரிசி, இல்லைன்னா இட்லி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப்பு வறுத்த நிலக்கடலை, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, கொஞ்சம் சுக்கு பொடி, 1 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு வெல்லம். சரிங்களா? அது பொடியாக கட் பண்ண தேங்காய், கொஞ்சம் நெய். அவ்வளோதாங்க இந்த திங்ஸு, இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸு. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பருப்பு வகைகள், இந்த அரிசி, புழுங்கல் அரிசி, பாசிப்பருப்பு இல்லைங்களா, அதாவது 1 பங்கு அரிசினா 1/2 பங்கு பாசிப்பருப்பு. இதை வந்து தனித்தனியாக பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வறுத்துட்டு இதை மிக்சியில் ஃபைனாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரோட 1/4 கப்பு நிலக்கடலை தோல் எடுத்தது, இதையும் லேசாக வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி வறுத்ததாக இருந்தால் லேசாக வறுத்துக்கோங்க, பச்சையாக இருந்தால் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தோலை நீக்கிட்டு அது ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை, அது ஆல்ரெடி ரோஸ்டட் தான், இருந்தாலும் லேசாக வறுத்துக்கோங்க. இந்த பவுடரோட இந்த நிலக்கடலை, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிக்சர் தான் இது. சரிங்களா? இதை ஒரு பேசனில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதோட இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாதுங்க, ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் தான். 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி தேங்காயை சின்ன சின்ன பல்லாக நெய்யில் வறுத்துக்கோங்க. சரிங்களா? அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்குத்தூள். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுக்குத்தூள் கொஞ்சம். நான் வந்து வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதை வந்து வடிகட்டி நான் வச்சுருக்கேன். இதுக்கு பாகு அந்த மாதிரிலாம் பதம்லாம் தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை தண்ணியை விட்டு உருண்டை பிடிக்கணும். ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் நேம் வந்து பொருள் விளங்கா உருண்டை. சரிங்களா? அதுதான் மருவி பொரி விளங்கா உருண்டைன்னு மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ அந்த காலத்துலலாம் நீங்கள் பாட்டி தாத்தா வயசானவங்களாம் இருந்தால் கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும். சில மருந்து குழம்பு, அப்புறம் மருத்துவ இந்த பத்திய குழம்பு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி சென்டிமெண்ட்டாக சொன்னால் அது சரியாக பழிக்காது, அந்த மாதிரி ரீசனாக இருக்கலாம் மேபி. அதனால் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோன்னே தெரியாமல் செய்கிறனால தான் இதுக்கு பொருள் விளங்கா உருண்டைன்னு பேர் வந்தது. ஆனால் இப்போ டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதுனால நம்ம யூடியூப்பில் போட்டால் எல்லாமே வந்துடும். இது வந்து இதில் இருக்கிற ஃபுட் கிரைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அரிசி, பருப்பு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, எல்லாத்துலேயுமே ஃபைபர், அயர்ன், கால்சியம், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கிறதுனால இதில் அட் அ டைமில் உங்களுக்கு வந்து எல்லா சத்தும் கிடைக்குதுங்க. இதை நீங்கள் இந்த ட்ரை திங்ஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸப்ட் தேங்காய், நெய்யில் வறுத்த தேங்காய் தவிர மற்றதெல்லாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து எப்போ தேவையோ அப்போ வெல்லம் மட்டும் கரையை வச்சுட்டு தேங்காயை வந்து நெய்யில் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உருண்டை பிடிச்சி கொடுத்துக்கலாம். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தால் இப்போ ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் மாதிரி நீங்கள் இதை கொடுக்கலாம். ஹெல்த்தியும் கூட. இதில் இருக்கிற எல்லா பொருளோட சத்தும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். அதனால் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் சிறு வயசாக இருக்கும் பொழுது எங்கள் அம்மா அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஆளுக்கு 2 உருண்டை கொடுப்பாங்க. நாங்கள் மோஸ்ட்லி ஸ்வீட்டு காரம்லாம் கடையிலேயே வாங்கினது இல்லைங்க, எக்ஸப்ட் பிஸ்கட் அண்ட் ஃப்ரூட்ஸை தவிர. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுக்க. இந்த கொரோனா பீரியடில் வெளியில் வாங்குறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம எம்மியான, டேஸ்டியான, ட்ரெடிஷ்னலான, சத்தான ஒரு ஸ்வீட் ஐட்டம் பொரி விளங்கா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப்பும் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈரோடு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேறொரு டிப்போடையும் ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பிரசன்னா நாகராஜன் சைனிங் ஆஃப்.